18 வயசுல தன்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ண இஷான் பிடிச்ச காலேஜ் விட்டுட்டு கிடைச்ச காலேஜில் ஜாயின் பண்ணி அவனை 2 இயர்ஸ் அவனோட ஸ்கில்ல பயங்கர டெவலப் பண்றான். அதையும் தாண்டி அவனுக்கு இந்த ஸ்கில்ல வச்சு ஃப்ரீலான்ஸ் பண்றான். அந்த ஃப்ரீலான்சிங் இந்தியாவில 15 மில்லியன் ஃப்ரீலான்ஸ் செய்தாலும் கூட அவன் என்ன செய்யறான், சோஷியல் ப்ரோ பில்ட் பண்றான் த்ரூ த கண்டென்ட் கிரியேஷன். இந்த வீடியோல கண்டென்ட் கிரியேஷன் எப்படி 50 கொண்டு போறது ஆகும். பி கன்சிஸ்டன்ட். இவ்வளோ கன்சிஸ்டன்ட் ஆகிக்கிறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இயர் எப்படியுமே கஷ்டம், ஹார்டஸ்ட் பார்த்தா தைக்குமே தவிர அது ஒரு லேசான பார்த்தோன்னு இல்லை. எவ்ரி பி கன்சிஸ்டன்ட் எவ்ரி டே. அதையும் தாண்டி நோட் பை ஆடியன்ஸ். ஆடியன்ஸ் யாரு, அவன் இன்ட்ரெஸ்ட் இந்த டைமுக்கு வருவாங்க, என்னென்ன கண்டென்ட்ஸ் பார்ப்பாங்க. இந்த அவ்வளோ ரிசர்ச் பண்ணி தான் கண்டென்ட் கிரியேஷன் ஜேர்னிக்குள்ளே வரணும். அப்படி வந்தாக்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இயர் அவ்வளோ கஷ்டமாயிருந்தாலும் அவன் ஃபுல்லாக ரீசர்ச் பண்ணி தம்ப்நெயில் டைட்டில் அதெல்லாம் வைக்கிறது மூலியம் ஒரு நல்ல ஒரு சோஷியல் பில் பண்ணணும். தேர்ட் ஒன் தான் குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி. நீ எவ்வளோ ஒரு மாதம் எவ்வளோ வீடியோ போடுறீங்கன்னு முக்கியமே இல்லை, அது எப்படி எந்த குவாலிட்டியில் போடுறீங்க தான் முக்கியம். உங்களோட ஆடியன்ஸை ரிட்டர்ன் பார்க்க வைக்கிறது தான் உங்களோட நோக்கம் வைக்கணுமே தவிர குவான்டிட்டியில் கூட